ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 தீமோத்தேயு 6:11 கூட வாசித்து தியானிக்கலாம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் 2 காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற. முதலாவது, எதை விட்டு ஓட வேண்டும், எதை நாட வேண்டும் என்று 2 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீயோ தேவனுடைய மனுஷனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனிதர்கள், மனுஷிகள் ஒவ்வொருவரும் நாம் இந்த புதிய ஆண்டில் விட வேண்டிய காரியங்களை விட்டு நாட வேண்டிய காரியங்களை நாட நாம் இந்த புதிய ஆண்டில் கற்றுக்கொள்வது மிக அவசியமாக இருக்க வேண்டும். எதை விட வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அதனால் பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் அதை விட்டு எதை நாட வேண்டும் என்று இந்த வேதவசனம் சொல்லியிருக்கிறது. அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நீதியையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியான காரியங்களை இந்த புதிய ஆண்டில் நீங்கள் தீர்மானத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நீதியான காரியங்களை செய்யும்போது, நீதியை செய்யும்போது அநேக மனிதர்கள் அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அடுத்ததாக தேவ பக்தி. இந்த புதிய ஆண்டை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் தேவ பக்தியில் வளர்வது மிக அவசியம். ஒரு மனிதனை தேவ பக்திக்குள்ளாக வளர செய்வது தேவனோடு கூட பேசுகிற ஜெபமாக இருக்கிறது. வேத வாசிப்பு தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஒரு மனிதன், தேவனுடைய மனுஷன், இந்த 2 காரியங்களையும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளிலும் அதிகாலை எழுந்தவுடன் இந்த காரியத்தை செய்வான் என்றால் மெய்யாகவே அவன் தேவ பக்திக்குள்ளாக வளர்வதற்கு அது மிகவும் பயனுள்ளதாக உங்கள் வாழ்க்கையில் அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததாக விசுவாசத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தை நாம் இந்த புதிய ஆண்டில் நாம் அதிகப்படுத்த வேண்டும். அது விருத்தியாக வேண்டும், அது வளர வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் விசுவாசம் வளர்ந்து அவர் வல்லவராக மாறியிருக்கிறார். அந்த வளர்ந்து வல்லவராக மாறினதினால் அவருடைய வாழ்க்கையில் அவர் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று பெயர் பெற்றார். விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றார். அதுபோல தேவனுடைய மனுஷியா இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளர வேண்டும். ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த விசுவாசம் குறையாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அது விருத்தியாகும்படியாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்ததாக அன்பை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு மிகவும் முக்கியம். தேவன் நம்மை நேசித்ததினால்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய மனுஷிகளாக மாறியிருக்கோம். அந்த தேவனுடைய அன்பை அநேகருக்கு பகிர்ந்து கொடுப்பது தான் அன்பாக இருக்கிறது. நம் அனைவரையும் நேசிக்க வேண்டும், அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தேவனுடைய மனுஷனுக்கு மிக அவசியம். இன்று அநேக தேவனுடைய மனிதர்கள் அன்பை வெளிப்படுத்தாதபடிக்கு கோபங்கள், சண்டைகள், யுத்தங்கள் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பொறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியம். ஆபிரகாம் மிகவும் பொறுமையாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். என்று அநேகர் தேவனிடத்தில் கேட்கிற காரியங்கள் உடனே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொறுமை இழந்து விடுகிறார்கள். ஆனால் பொறுமையாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை விட மேலான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லா காரியத்திலும் நாம் பொறுமையாக இருந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ மனுஷனாய் இருக்கிற ஒவ்வொருவரும் பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். மோசே 40 லட்சம் ஜனங்களை நடத்தின போது அவருக்கு தேவனுடைய வீட்டில் எங்கும் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் என்று பெயர் பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட பொறுமையை நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய மனிதனாக வாழ்வதற்கு பொறுமை மிகவும் அவசியம். அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சாந்த குணம். சாந்த குணம் என்பது அது அநேகருக்கு கிடைக்காது. ஆனால் சாந்த குணத்தை நாம் நாடுகிற
விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த எல்லா குணத்தையுமே நாம் நாடும்போது தான் அதை பெற்றுக்கொள்ளும். விரும்பி அது எனக்கு வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்பி தேவனிடத்தில் கேட்கிறார்களோ, அதற்காக முயற்சிகள் செய்கிறார்களோ, அதை தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை ஒவ்வொரு நாளும் நாம் விருப்பப்பட்டு அதை நாடி அதை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவ மனிதனாக வாழ்வதற்கு உங்களுக்கு இந்த குணங்கள் எல்லாம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இது அநேக காரியங்களை நாம் நாடி தேடி செல்கிறோம். பணங்கள், உயர்வுகள், அந்தஸ்துகள், வசதிகள், அநேக காரியங்களை இந்த பூமியில் நாடி தேடி ஓடுகிறீர்கள். அது கிடையாமற் போய்விடுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நாம் நாடி தேடும்போது நாம் தேவனுடைய மனுஷனாக மாற முடியும். இதை நாடி தேடி தேவ மனுஷனாக நீங்கள் மாறுங்கள், மனுஷியாக மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாங்கள் விட்டு எதை நாட வேண்டுமோ அதை நாடி உம்முடைய சமூகத்தில் இன்னும் தேவ மனிதர்களாக, ஆவிக்குரிய பிள்ளைகளாக, தேவ பக்தி உள்ளவர்களாக, சாந்த குணமுள்ளவர்களாக, அன்புடையவர்களாக, விசுவாசமுடையவர்களாக இந்த புதிய ஆண்டில் எங்களை ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தின்படி நாட வேண்டிய காரியங்களை நாடி நாங்கள் ஆண்டவரே இதில் வளர்ச்சி அடைய, இதில் வல்லவர்களாய் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய வார்த்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு நாட்டத்தை, விருப்பத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகளை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.